வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கிற 4 இயர் சீரீஸ் அண்ட் 4 இயர் இன்டெக்ரல் பற்றி பார்க்கலாம். 4 இயர் சீரீஸ் அண்ட் 4 இயர் இன்டெக்ரல் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2வாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். தியரி போர்ஷன் அண்ட் ப்ராப்ளம். தியரி பார்த்திங்கன்னா இந்த 4 இயர் சீரீஸ் அதை டிஃபைன் பண்ணுறது, அந்த 4 இயர் சீரீஸ் ஃபார்முலா எப்படி வந்துச்சு, எதை பேஸ் பண்ணி வந்துச்சு டிஃபைன் பண்ணுறது. ஆல்சோ அந்த 4 இயர் சீரீஸோட கேரக்டரிஸ்டிக்கை வந்து சொல்கிறது தான் வந்து தியரியில் வரும். ப்ராப்ளம்ஸ்னால் அந்த ஃபார்முலாவெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது எல்லாமே ப்ராப்ளம்ஸில் வரும். நம்மளுக்கு பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். தியரிக்கு வந்து நம்ம மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பை டாம் அப்பாஸ்டல் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 3, தட் இஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் 3rd செமஸ்டரில் வந்து M3ன்னு ஒரு பேப்பர் படிப்பாங்க. ஸோ அந்த புக்கில் வந்து உங்களுக்கு வந்து 4 இயர் சீரீஸ் அண்ட் 4 இயர் இன்டெக்ரல் இருக்கும். அந்த புக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி ரெஃபர் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தியரி போர்ஷன் வந்து ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் அண்டு சம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு புக்கு கிடைச்சா அதையும் பாருங்கள். இதுக்கு ஆத்தர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு சிங்காரவேலு, பாலாஜி அந்த மாதிரி ஆத்தர்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஃபோர் இயர் சீரீஸ் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸாக சைன் கொசைன் அந்த மாதிரி வச்சு தான் பார்ப்போம். அந்த சீரீஸ் எப்படி இருக்கும்னா இன்ஃபைனைட் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸாக இருக்கும். ஓகேங்களா, 4 இயர் சீரீஸ்னாவே இன்ஃபைனைட் ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ். ஆல்சோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து லிமிட் தந்திருப்பாங்க 0 to 2π -L to +L அந்த மாதிரி வந்து லிமிட்டோட இருக்கும். அது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா ரிப்பீட்டேட்டிவ் ஃபங்க்ஷன், அதாவது அந்த லிமிட்டுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து திருப்பி வந்து ரிப்பீட் ஆகுது, அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே பாயிண்டில் தந்திருக்கேன் பாருங்கள். இன் 4 இயர் சீரீஸ் வி டிஃபைன் எ பீரியாடிக் ஃபங்க்ஷன் விச் ஆர் ஆஃப் காமன்லி யூஸ்ட் இன் ஃபிசிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த வேவ், சைன் வேவ், காஸ் வேவ் அதெல்லாமே வந்து படிப்போம்ல, அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு இந்த 4 இயர் சீரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த டாப்பிக்கில் சம் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது 3 L²I, F(G), norm F. ஸோ இந்த 3 நோட்டேஷன்ஸ் வந்து இந்த தியரி போர்ஷனில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதை பற்றி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. L²Iனா என்னென்னா the set of all complex valued function which are measurable on I such that modulus F² belongs to L of I. ஸோ L²Iனா வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷனோட ஒரு செட்டு. அது வந்து ஐ, தட் இஸ் ரியல் வேல்யூ, ரியல் நம்பர்ஸ்னால் ஐனா வந்து என்னது, ரியல் நம்பர்ஸில் நம்ம ஒரு இன்டர்வலை மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஐ. அதில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஆல்சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு F(Gன்னு யூஸ் பண்ணுவோம். F(Gனா என்னென்னா இன்டெக்ரல் f(x) into g(x) bar dx. இது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் F(Gன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நார்ம் எஃப்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். அது வந்து F(F) பவர் 1/2 இஸ் த L² நார்ம் ஆஃப் எஃப். ஸோ L² இங்கே L² போட்டிருக்கோம்ல, இதில் வந்து நார்ம் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னர் ப்ராடக்ட். ஆல்சோ இந்த வேல்யூ நார்ம் எஃப் வந்து என்னென்னா நான் நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா, இந்த நோட்டேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்த்தோகனல் சிஸ்டம் பார்க்கலாம். Let S is equal to 5 0 5 1 up to 5n be collections of functions in L²I. If 5n, 5m is equal to 0 whenever m is not equal to n, the collection S is said to be an orthogonal system of I. ஸோ இந்த ஆர்த்தோகனல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து ஒரு செட்டுன்னு டிஃபைன் பண்ணுறோம். அந்த செட்டை வந்து நம்ம எப்போ வந்து ஆர்த்தோகனல் சிஸ்டம் சொல்லணும்னா இந்த ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் கன்வீனியன்ட்க்கு ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். L2 of I, தட் இஸ் இந்த ஸ்கொயர் பாக்ஸில் எஸ்ன்னு வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுற ஒரு செட்டு 5 0 5 1 up to. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 5n, 5m is equal to 0 whenever m not equal to n. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த எஸ்ஸை வந்து ஆர்த்தோகனல் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஆல்சோ இஃப் ஈச் 5n ஹேஸ் நார்ம் 1, இந்த டிஃபைன் பண்ணோம்ல 5 நாட் 5 1 அப்படியெல்லாம், அது வந்து நார்ம் 1ஆக இருந்துச்சுன்னா இதை வந்து ஆர்த்தோ நார்மல் ஆன் ஐன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட், an orthonormal system of complex valued function on every interval of length 2 pi is this one. Phi n of x is equal to e power in x by root 2 pi. ஸோ இந்த ஆர்த்தோனார்மல் சிஸ்டமை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷனில் 2 பை லென்த் 2 பையில் நம்ம டிஃபைன் பண்ணோன்னா இப்படி டிஃபைன் பண்ணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. e power in x வந்து எக்ஸ்பேன்ஷனை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு தியரம் பார்க்கலாம். லெட் 5 0 5 1 etc. be orthonormal on I and assume that f belongs to L squared I. Define two sequence of functions Sn and Tn on I as follows. என்ன சொல்கிறாங்க, 5 0 5 1 அதெல்லாம் வந்து L2 of Iயில் எடுத்துக்கிறாங்க. ஆல்சோ எஃப்னு இன்னொரு ஃபங்க்ஷன் L2 of Iயில் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு சீக்வன்ஸ் Sn Tn ரெண்டு சீக்வன்ஸ் வந்து I தட் இஸ் ரியல் லைனில் டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? Sn and Tn அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, Sn is equal to sigma k is equal to 0 to n ck phi k of x, Tn of x is equal to sigma k is equal to 0 to n bk phi k of x. ஸோ Sn Tn இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. இங்கே ck என்னென்னா இன்னர் ப்ராடக்ட் ஃபேஸ் f phi of k. ஆல்சோ இந்த bk தட் இஸ் b0 b1 அதெல்லாம் என்னென்னா ஆர்பிட்ரரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? Then for each n we have norm f minus Sn is less than or equal to norm f minus Tn. So இந்த condition satisfy ஆகும். Moreover, equality holds into if and only if bk is equal to ck for k is equal to 0 1 up to n. ஆல்சோ இது எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா Sn Tnல இருக்கிற இந்த ckவும் bkவும் ஈக்குவலாக இருக்கிறப்ப. ஸோ இந்த தியரம் இஸ் வெரி ஈஸி. என்ன பண்ணுறோன்னா, L2 of Iயில் ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டை கன்சிடர் பண்ணுறோம் 5 0 5 1 எக்ஸெட்ரா. ஆல்சோ எஃப்னு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு I அந்த இன்டர்வலில் வந்து Sn Tn வந்து ரெண்டு சீக்வன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அந்த சீக்வன்ஸோட எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சீக்வன்ஸையும் இந்த எஃப்ஐயும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. நாம் f minus Sn is less than or equal to norm f minus Tn. இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ இந்த அந்த norm f minus Sn எப்போ ஈக்குவல் டு norm f minus Tn இருக்கும்னா இந்த Snல இருக்கிற ckவும் Tnல இருக்கிற bkவும் ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். Let S is equal to 5 0 5 1 etc. be orthonormal on I and assume that f belongs to L2 of I. So, f belongs to L squared of I. The notation this one where Cn is equal to f phi n, that is inner product space define பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒன்னை தான் வந்து Fourier சீரீஸ்னு சொல்கிறாங்க. The series in one is called the Fourier series of relative to S. இந்த நம்பர்ஸ் இங்கே Cn டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல, இதில் C0 C1லாம் வரும்ல, அதுதான் வந்து Fourier கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். f of x is equal to this one. ஈக்குவலண்ட்னா மோஸ்ட்லி ஈக்குவல் தான். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும்னா இதில் வந்து இந்த சீரீஸை தான் நம்ம வந்து Fourier சீரீஸ்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற இந்த Cn கான்ஸ்டன்ட் வேல்யூஸை தான் நம்ம வந்து Fourier கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ரிலேட்டிவ் டு எஸ் இந்த செட்டுக்கு உண்டானது. நெக்ஸ்ட் ஒரு நோட் இருக்குது. when I is equal to 0, 2 pi அந்த இன்டர்வலை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் 0 to 2 piல. நெக்ஸ்ட்டு S is the system of trigonometric functions. அந்த S is equal to 5 0 5 1ல எடுத்தோம்னா அது வந்து ஒரு trigonometric function, that is phi n is equal to cos nx plus I sin nx by root 2 pi. இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அந்த Fourier சீரீஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா this way.
இதுதான் வந்து ஃபோரியர் சீரீஸ். இதில் வந்து n varies from 1 to infinity. n is equal to 0 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா we get a0/2. அதை வந்து செப்பரேட்டாக எழுதிட்டு மீதி 1 to infinity வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இதில் an வேல்யூ என்னென்னா 1/π integral 0 to 2π f of x cos nt dt. bn is equal to 1/π integral 0 to 2π f of x sin nt dt. In this case, the integrals for an and bn exist if f belongs to L of 0, 2π. So, an bn la exist ஆகும் f na f belongs to 0, 2π ல இருந்தால் தான் an bn exist ஆகும். Next theorem, properties of Fourier coefficient. Let phi naught, phi 1 up to phi n be orthonormal on I. Assume that f belongs to L2 of I, L squared of I, and suppose that f of x is equivalent to sigma n is equal to 0 to infinity cn phi n of x. Then that is இங்கே என்னென்னா ஒரு ஆர்த்தோநார்மல் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோரியர் சீரீஸ் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபோரியர் சீரீஸை இந்த வேலையும் டிஃபைன் பண்ணலாம், ட்ரிக்னாமெட்ரிக் வேலையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் என்ன கண்டிஷன்னா த சீரீஸ் சிக்மா நாம் cn squared converges and satisfies the inequality sigma n is equal to 0 to infinity norm cn squared less than or equal to norm f squared. ஓகேங்களா, இதை வந்து பெசல்ஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் என்னென்னா இந்த சீரீஸ் இருக்குது பாருங்கள், இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது எப்போனா நாம் cn squared இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கன்வர்ஜ் ஆகிறப்ப. ஆல்சோ satisfies the inequality sigma n is equal to 0 to infinity modulus cn squared less than or equal to norm f squared. நாம் வந்து ஃபங்க்ஷன், இது வந்து கான்ஸ்டன்ட், அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்னா வந்து நார்மில் சொல்லுவோம், கான்ஸ்டன்ட்னா வந்து மாடுலஸில் சொல்லுவோம். ஸோ அதையும் இதையும் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்போ ஈக்குவல் டு ஆகுதுன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி நாம் எஃப் மைனஸ் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுறப்ப இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்து ஈக்குவலாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஈக்குவல் ஆச்சுன்னா அது வந்து பார்செவல்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, where Sn is the sequence of partial sums defined by this way. நெக்ஸ்ட்டு ஒரு தியரமோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரிஸ்-ஃபிஷர்ஸ் தியரம். இது வந்து கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பெஷல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் தியரம் என்னென்னா லெட் phi naught phi 1 up to etc is orthonormal on I. Let Cn be any sequence of complex numbers such that sigma modulus ck squared converges. ஸோ நம்ம பெசல் ஈக்குவாலிட்டியில் ப்ரூவ் பண்ணது இதை வந்து நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணிக்கிறோம் கன்வர்ஜ் ஆகுது. தென் த ஃபங்க்ஷன் f in L squared I such that f minus 5k is equal to ck for each k greater than or equal to 0 and norm f squared is equal to sigma k is equal to 0 to infinity modulus ck squared. That is inner product வந்து ck ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகும். ஓகேங்களா, கன்வர்ஜன் எடுத்துகிட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணுறோம். அதனால தான் இதை வந்து நம்ம கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் பெசல் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறோம். Thank you for watching this video.